ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாமே நாங்கள் அத்திக்கோயிலுக்கு போகிறோம். அது பார்த்திங்கன்னா கான்சாபுரத்தில் இருக்கிற அங்கே ஒரு கருப்புசாமி கோயில் இருக்கும். அங்கே வந்து தண்ணி வந்து நம்ம சதுரகிரி மலைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மலையிலேருந்து ஓடுற தண்ணியெல்லாம் அந்த ஆற்றுல போகும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூலிகை தண்ணின்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே தான் நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். சப்போஸ் வர முன்ன லேட்டானாலும் ஆகும். அங்கே வந்து ஹோட்டல் கடை எதுவுமே கிடையாது. நம்ம இங்கேருந்து ஏதாவது ஸ்நாக்ஸு ஏதாவது சாப்பாடு கொண்டு போனால் தான் உண்டு. அதுக்காண்டி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி சாதம் வச்சு புளி கிளறி கொண்டு போகிறோம். புளி சாதம் மாதிரி கொண்டு போகிறோம். தொட்டுக்கிறதுக்கு அங்கனக்குள்ளே ஏதாவது வாங்கிக்கலாம். போகிற வழியில் வடையில எதுவும் வாங்கிக்கலாம். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நாங்கள் போய் அந்த தண்ணியெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். தண்ணி வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் அங்கே வந்துட்டு போனீங்க அப்படின்னா இன்னொரு தடவை வர சொல்லும். தண்ணி அவ்வளோ சுத்தமான தண்ணி, மூலிகை தண்ணி. அது பக்கத்தில் வந்து ஒரு பெரிய கருப்புசாமி கோயில் வேறு இருக்குது. அங்கே அப்படியேவும் ஆற்றுல குளிச்சுட்டு அந்த கருப்புசாமி கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வரப்போகிறோம். நான் போய் உங்களுக்கு 1 by 1 வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹோட்டல் இல்லாதனால தான் நாங்கள் சாதம் கட்டி கொண்டு போகிறோம். ஓகே, பாய்.